உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை தருவேன். உங்க வாழ்க்கையில உண்மை ரொம்ப முக்கியம் சிஸ்டர். தேவனுடைய காரியத்துல உண்மை இருக்கணும். நீ வேலை செய்யற இடத்துல உண்மை இருக்கணும். நீ பார்க்கிற இடத்துல உண்மை இருக்கணும். நீ குடியிருக்கிற இடத்துல உண்மை இருக்கணும். அது எப்படி இருக்கணுமா? பாதியில இருக்கக்கூடாது, அறகுறையா இருக்கக்கூடாது, மரண பரியந்தம் உண்மையா இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வான். நீ பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தேடி போக வேண்டியதில்லை. பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். ஆனால் செய்ய வேண்டிய காரியம் மரண பரியந்தம் உண்மையா இரு. சிலர் சொல்லுவாங்க, உண்மையா இருந்து ஃபுல்லா அவமானம் தான் படுறேன், உண்மையா இருந்ததால நான் அநேக இடத்துல தோத்து போயிட்டேன், உண்மையா இருந்ததால என் தலை அநேக இடத்துல குனிஞ்சுதான் போயிட்டேன். ஆனாலும் கவலைப்படாத, ஒரு நாள் கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். உண்மை உள்ளவர்கள் தோற்று போவதில்லை. அதுதான் வேதம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபம்